சுட சுட சாதம் போட்டு தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்கும்? என் அம்மா பண்ணுற தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தக்காளி பழம் ஃபுல் ரெட் கலராக நல்ல பெரிய பழமாக எடுத்துக்கிங்க. அப்போ தான் கலரும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும். தக்காளி பழத்தை தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தக்காளியோட தோல் உரிக்கிற அளவுக்கு வேக வச்சாலே போதும். இது அப்படியே சில் வாட்டரில் போட்டுக்கலாம். மேலே உள்ள தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டுட்டு இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணல ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிங்க. அப்போ தான் தொக்கு ட்ரை ஆகாமல் 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கடுகு பூண்டு இடித்து சேர்த்துடலாம். கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ண தக்காளி சாறு இது கூடவே சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிங்க. இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு அடிகனமான பேன் எடுத்துக்கிங்க. பேன் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கொதிக்கும் போது மேலே தெரிக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஓரளவு ட்ரையான பிறகு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 minutes கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர் டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.